அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு நட்சத்திர பலன்கள். நட்சத்திர பலன்கள் பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அந்த வரிசையில் வந்து பார்த்திங்கன்னா பரணி நட்சத்திரம். பரணி நட்சத்திரக்காரங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும், அவங்களோட லைஃப்பில் என்னென்ன விஷயங்கள் நடக்கும், என்னென்ன தசாபுத்தி போகும், எல்லாமே நம்ம பார்க்கலாம். சரிங்களா? பரணி நட்சத்திரம். பரணினாலே பாருங்கள், அது சுக்கிரனுடைய நட்சத்திரம். பொதுவாகவே ஜென்ரலாக நம்ம பார்க்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா பரணி நட்சத்திரக்காரங்க கலகலன்னு இருப்பாங்க, சிரிச்ச முகமாக இருப்பாங்க. அவங்க அவ்வளோ சீக்கிரம் அவங்களுக்கு கோபமே வராதுங்க. எல்லாத்துட்டையும் ஈஸியாக பழகிடுவாங்க, அன்பாக பாசமாக பழகுவாங்க. அதில் சந்தேகமே கிடையாது. ஏன்னா சுக்கிரன்னாலே ஒரு ஆடம்பரம், உல்லாசம், ஒரு ஜாலியான ஒரு கிரகம். இப்போ அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பரணி நட்சத்திரக்காரங்கள் இயற்கையாகவே அவங்க சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு அதுதான் அந்த குணத்தை மாற்றவே முடியாது. கலகலன்னு பழகுவாங்க, சிரிச்ச முகத்தோடு இருப்பாங்க. இவங்களை பார்த்தாலே அடுத்தவங்களுக்கு பிடிச்சிரும். ஒரு வீட்டில் ஒருத்தர் பரணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு நிறைய நட்பு வட்டாரம் இருக்கும். இவங்களுக்கு அடுத்தவங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ, அடுத்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க மேலே ஒரு ஈர்ப்பும் ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஏன்னா அப்பேற்பட்ட நட்சத்திரம் பரணி நட்சத்திரம். சுகவாசின்னு சொல்லலாம். பரணி நட்சத்திரக்காரங்களே கலகலன்னு சிரிப்பாங்க, அடுத்தவங்கள்ட்ட நல்லா ஒரு இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க, நல்லா பேசுவாங்க, அன்பு பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்களாக இருப்பாங்க. அதேமாதிரி வாசனை திரவியங்கள், இவங்களுக்கெல்லாம் பாருங்கள், வாசனை திரவியங்கள் மேலே நாட்டம் இருக்கும். நல்லா ட்ரெஸ் பண்ணணும், நல்ல ஒரு நீட்டாக ட்ரெஸ் பண்ணணும், வாசனை திரவியங்கள் பயன்படுத்தணும், நல்லா டூர் போகணும், வெளியூர் ட்ராவல் போகணும், தூர பிரயாணம், லாங் ட்ராவல் போகணும், இதெல்லாம் அவங்க இயற்கையாகவே விரும்புவாங்க. அது சின்ன வயசுலேருந்து அவங்களுக்கு இருக்கும். கலைகள் மேலே ஆர்வம் இருக்கும். ஒரு சில பேர் பரணி நட்சத்திரக்காரர் பாருங்கள், அடிக்கடி சினிமாவுக்கு போகிறது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா கலைகள், இந்த டான்ஸு, இந்த பரதநாட்டியம், ஒரு சில பேர்லாம் இருக்காங்க பார்த்திங்களா, அதெல்லாமே பாருங்கள் அவங்க பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருப்பாங்க. பரணினாலே அந்த கலைத்துறை, அந்த கலைகள் மேலே ஒரு ஆசையும் பற்றும் இவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு வந்துடும். நல்ல ஒரு நட்சத்திரங்க. பரணினாலே ஒரு அருமையான நட்சத்திரம். நல்லா வாழணும், நல்ல ஒரு சொகுசாக நல்ல ஒரு வாழ்க்கையை வாழணும், அடுத்தவங்க முன்னாடி நம்ம வாழ்ந்து காமிக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு நட்சத்திரம் பரணி நட்சத்திரம். பிறக்கும் போது இவங்களுக்கு வந்து பாருங்கள் சுக்கிரதசையில் பிறந்திருப்பாங்க. பொதுவாகவே பரணி நட்சத்திரக்காரங்க பாருங்கள் இளமை தோற்றம் கொண்டவங்களாக இருப்பாங்க. ஏன்னா அது இளமைக்கு உண்டான பிளானட்டே சுக்கிரன் தான், கவர்ச்சிக்கு உண்டான பிளானட்டே சுக்கிரன் தான். கவர்ச்சிகரமாக இருப்பாங்க, இளமை. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆடம்பரம், உல்லாசம், இதெல்லாமே விரும்பக்கூடியவங்க தான் பரணி நட்சத்திரம் காரங்க. அதே மாதிரி பாருங்கன்னா இவங்களுக்கு பிறக்கும்போது சுக்கிரதசை முடிஞ்சு, சுக்கிரதசை உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகி ரெண்டாவதாக உங்களுக்கு சூரிய தசை நடக்கும். மூணாவதாக வந்து சந்திர தசை, அதுக்கப்புறம் செவ்வாய் தசை, ராகு தசை, குரு தசை, அப்படியே போகும் லைஃப். இதை கடந்து தான் போவாங்க. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தாலே பிறக்கும்போதே அவங்க சுக்கிரதசை தான். ஒரு சில பேர் பிறந்ததுலேருந்தே பாருங்கள் ஓரளவுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்வாங்க. அந்த சுக்கிரன் நல்லா இருந்துச்சுன்னா. சுக்கிரன் ஜாதகத்தில் கெட்டு போச்சுன்னா சின்ன வயசுலேருந்தே வறுமை இருக்கும், லவ் ஃபெயிலியர் வரும். சின்ன வயசில் லவ் ஃபெயிலியர் ஆகும். இந்த பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு அது ஒரு நெகட்டிவ் இருக்குது. சின்ன வயசில் லவ் ஃபெயிலியர் ஆயிரும். யாரும் இவங்களை புரிஞ்சுக்க மாட்டாங்க. அந்த சுக்கிரன் ராகுவோடையும் சனியோடையும் சேரக்கூடாது. அந்த சுக்கிரன் வந்து கெட்டு போச்சுன்னா, அதாவது இவங்களுக்கு வந்து சுக்கிரன் வந்து அதாவது தனுசு லக்னத்தில் பிறந்தோ அல்லது இவங்க வந்து அவயோக லக்னத்துக்கு அவயோக இதில் எல்லாம் பிறந்தாங்கன்னா அந்த சுக்கிரன் பெரிய அளவுக்கு யோகத்தை செய்கிறது கிடையாது. மெயினாக தனுசு லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இளம் வயதில் வரக்கூடிய சுக்கிரதசை நல்லது பண்ணுறது கிடையாதுங்க. அதே மாதிரி தான் மீன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும், தனுசு மீன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சுக்கிரதசை யோகத்தை செய்கிறதில்ல. சின்ன வயசுலேருந்தே கஷ்டம் அந்த மாதிரி இருக்கும். அடுத்து வரக்கூடிய சூரிய தசை பாருங்கள், ரெண்டாவதாக வரக்கூடிய சூரிய தசை வந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். ஒரு சில பேர்த்துக்குலாம் தந்தைக்கு வந்து நல்ல ஒரு டெவலப்மெண்ட் கொடுத்துரும். பரணி நட்சத்திரக்காரங்க பிறந்தவங்களுக்கு பாருங்கள், பிறக்கும் போதே அவங்க அப்பாவுக்கு வளர்ச்சி இல்லைனாலும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 வயசுக்கு மேலெல்லாம் பாருங்கள் அவங்க அப்பாவோட தந்தையோட வளர்ச்சி நல்லாவே இருக்கும். ஏன்னா அடுத்து சூரிய தசை வரும். அந்த சூரியன் வந்து ஜாதகத்தில் நல்ல இடத்துல இருக்கணுங்க. அவங்க மேஷ லக்னத்தில் பிறந்தாங்கன்னா சூரியன் 5ஆம் அதிபதியாக வருவார். சிம்ம லக்னத்தில் பிறந்தாங்கன்னா சூரியன் வந்து லக்னாதிபதியாக வருவார். இது விருச்சக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் சிம்ம ராசி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து 10ஆம் இடமாக வரனால பெரிய யோகத்தை செஞ்சிடும். இவங்களுக்கும் வளர்ச்சி இருக்கும். படித்ததுக்கப்புறம் படிச்சுட்டு இருக்கும்போதே இவங்களுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், டெவலப்மெண்ட் இருக்கும், நல்லா படிப்பாங்க. அவங்க தந்தைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும்.
அது நிறைய பேர் ஜாதகத்தில் பார்க்கும்போது தெரியுது. ஏன்னா சூரிய திசை பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு சில பேர்த்துக்கு யோகத்தை செய்யலைனாலும் ஒரு சில பேர்த்துக்கு யோகத்தை செய்கிறது அது கண் கூட பார்க்க முடியுது. அடுத்து சந்திர திசைங்க, 3வது வரக்கூடிய சந்திர திசை. சந்திர திசை வந்து நீங்கள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களா இருந்தீங்கன்னா, நீங்கள் வந்து கும்பலக்கணத்தில் இருந்தீங்கன்னா அந்த சந்திரன் வந்து யோகத்தை கண்டிப்பாக செய்யாது. சின்ன வயசுலேயே வந்து பார்த்திங்கன்னா படித்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு 20-25 வயசுக்கு மேலே பார்த்திங்கன்னா உடம்புல வியாதி, ஏதோ ஒரு பிரச்சனை, வம்பு வழக்கு பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, எதிரி உருவாகிறது, இதெல்லாமே இந்த சந்திர திசையில் கொடுத்துரும். அடுத்து செவ்வாய் திசை. செவ்வாய் திசை வந்து பாருங்கள் 7 வருஷம் திசையை நடத்தும். செவ்வாய் வந்து நல்ல ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா பாருங்கள் மருத்துவர் ஆகக்கூடிய வாய்ப்பு உருவாயிரும். ஒரு சில பேர் பாருங்கள் 30 வயசுக்கு மேலே டாக்டர் ஆகிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் பாருங்கள் செவ்வாய் திசை நடக்கும். வயதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். நான் ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். சின்ன வயசுலேயே வந்து பார்த்திங்கன்னா நல்லா படித்து முன்னேறிடுவாங்க, நல்லா கை நிறைய சம்பாதிக்கிறது, இதெல்லாமே செவ்வாய் திசையில் நடக்கும். ஆனால் அந்த செவ்வாய் வந்து திசை நடக்கும்போது நீங்கள் வந்து கண்டிப்பாக மிதன லக்னத்துலேயும் கன்னி லக்னத்துலேயும் நீங்கள் பிறந்திருக்கக்கூடாது. மிதன லக்னத்துக்கும் கன்னி லக்னத்துக்கும் செவ்வாய் நல்ல கிரகம் கிடையாது. அப்போது அவயோகத்தை செஞ்சிடும். செவ்வாய் திசையில் விபத்து, கோர விபத்து, அறுவை சிகிச்சை, ஆக்சிடெண்ட், அடிக்கடி ஆக்சிடெண்ட் ஆகுறது, இதெல்லாமே இந்த 7 வருஷத்தில் நடக்கும். ஒரு முன்னேற்றம் இல்லாமல் இருக்கிறது, தனிச்சு விடுறது, ஜாதகம் வந்து தனிச்சு விடப்பட்டுருவாங்க. தனியாக இருக்கிறத அவர் விரும்புவார், யார் கூட ஒட்ட மாட்டார். இதெல்லாமே இந்த செவ்வாய் திசையில் நடக்கும். யார் மிதுன லக்னத்துக்கும் கன்னி லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு. இதெல்லாம் நம்ம பார்த்தா தாங்க சொல்ல முடியும். ஜாதகத்தை பார்த்தா அக்யூரேட்டாக தெரிஞ்சுக்கலாம். ஆனால் பொதுவாகவே பரணி நட்சத்திரம்னாலே அவங்க சிடுன்னு உழுக மாட்டாங்க. ஒரு சில பேர் சிடுமூஞ்சியாக இருப்பாங்க. பரணி நட்சத்திரக்காரன் கண்டிப்பாக அப்படி கிடையவே கிடையாது. யதார்த்தமாக பழகுவாங்க, எல்லோரும் சமம்னு நினைப்பாங்க. மனிதநேய மிக்கவங்க தான் பரணி நட்சத்திரக்காரங்க. நிறைய பேர் கேட்குறீங்க, சார் பரணி நட்சத்திரத்துக்கு வந்து நாங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்ன ஸ்தலத்துக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. பரணி நட்சத்திரனால சுக்கிரன், அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மகாலட்சுமி வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. வீட்டில் ஒரு மகாலட்சுமி ஃபோட்டோ, பெருசாக ஒரு மகாலட்சுமி ஃபோட்டோ வாங்கி வச்சுக்கோங்க. ஸ்ரீரங்கம் கோயில் வருஷத்துக்கு ஒரு தடவை ஸ்ரீரங்கம் போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும். சுக்கிரனுடைய ஸ்தலம் கஞ்சனூர், கும்பகோணம் பக்கத்தில் இருக்குங்க. கஞ்சனூருக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை கஞ்சனூர் கோயிலுக்கு போய் வழிபடுறதும் சிறப்பான பலன் கொடுக்கும். கஞ்சனூர் கோயிலுக்கு போகிறது, ஸ்ரீரங்கம் போகிறது, மகாலட்சுமி வழிபாடு பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். நல்லா இருக்குங்க. இந்த வழிபாடெல்லாம் பண்ணி பாருங்கள், மனசுக்கு ஒரு திருப்தி கிடைக்கும். ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கிறது, நல்ல விஷயங்கள் நடக்கிறது உங்களால் கண்கூட பார்க்க முடியும். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் என்ன தசா புத்தி போகுதுன்னு பாருங்கள். வயதுக்கு தகுந்த மாதிரி தான் சில விஷயங்கள் நடக்கும். பரணி நட்சத்திரம் ஸ்டார்டிங்கில் நீங்கள் பிறந்திருக்கீங்களா, ஆரம்ப பகுதியில் இருக்கீங்களா, இல்லை நடுப்பகுதியாக, இல்லை கடைசி பகுதியில் பிறந்திருக்கீங்களா, என்ன நட்சத்திர பாதத்தில் பிறந்திருக்கீங்க, 1ஆம் பாதமாக, 2ஆம் பாதமாக, 3, 4ஆம் பாதமாக, அதில் தாங்க விஷயமே இருக்குது. அதில் தான் சில விஷயங்கள் இருக்கும். அதனால் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுது, இப்போ உங்கள் ஏஜ் என்ன, உங்களுக்கு என்ன விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும், நீங்கள் பிறந்தது நல்ல கருமாவா கெட்ட கருமாவா, இப்போ நீங்கள் என்னென்னலாம் அனுபவிக்க போகிறீங்க, உங்கள் லைஃப்பில் என்னென்னலாம் நடக்க போகுது, இதெல்லாமே அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தா நம்ம டீப்பாக துல்லியமாக நம்ம அக்யூரேட்டாக தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.